புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா 20/8/2026 அன்று கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள், சட்டப்பேரவை தலைவர் ஏ. அன்பழகன் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனை நடைபெற்றது. நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சத்பாவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற ஒருமித்த உணர்வுக்கு உழைப்பதற்கான புனிதமான உறுதிப்பாட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன். மேலும் நான் நமக்குள் ஏற்படும் இணக்குகளை வன்முறையை கைக்கொள்ளாமல் அரசியல் சாசன வழிமுறையின் மூலம் தீர்த்துக்கொள்வேன் என உறுதி எடுத்துக்கொள்கிறேன். பிப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சணை வெளியீட்டு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் 21/8/2026 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாண்லே உள்ளிட்ட புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சணையை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் அவர்கள், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா அவர்கள், தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேனாள் இயக்குனர் திரு சுனில் சுக்லா அவர்கள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர்.